இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, சொல்லுங்க, தற்பொழுது மீனவர்களின் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய போராட்ட களத்துல மீனவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன பாலா? தற்போது மீனவர் பிரிட்ஜோ அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இன்று காலை சரியாக ஒரு 8 மணி அளவில் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் அங்காரெட்டி மற்றும் மீனாகுமாரி அவர்கள் தலைமையில் போலீசார் வீடியோ பதிவுடன் அவருடைய உடல் கூர்வு ஆய்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இங்கு மீனவர் தங்கச்சி மடத்தில் ஒரு அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த 3 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்துகிட்டாங்க. அதை கலந்து கொண்டதில் தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்களாக 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தீர்மானம் முடிந்ததை அடுத்து தொடர்ந்து மீனவர்கள் இங்கே தொடர் போராட்டம் என அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் தங்கச்சி மடம் பகுதி. இந்த தங்கச்சி மடம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களே இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கூடாரங்கள் அமைக்கப்படாதனால அங்கங்கே மரத்தடி நிழலில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் இருக்காங்க. மொத்தம் இந்த பகுதி முழுவதுமே ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் இந்த தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவென்றால் இந்த தற்பொழுது ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம் போன்ற பகுதியில் உள்ள மீனவர்கள் தான் இதில் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இனி வரும் காலங்கள் இதனைத் தொடர்ந்து 4 மாவட்ட மீனவர்கள், அதாவது கடற்கரை மாவட்ட மீனவர்களுடைய ஆதரவை நாங்கள் கோரப்போறோம். அதே போல மாணவர்களுடைய ஆதரவையும் கோரப்போறோம் என்று தற்பொழுது மீனவர்கள் நம்மளிடம் தெரிவித்துள்ளனர். பாலா, இப்போ அந்த போராட்ட களத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. பெரும்பாலான பெண்கள் இந்த போராட்ட களத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட பேச முடியுமா? அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? அவங்க கிட்ட கேளுங்க பாலா. தற்பொழுது இந்த போராட்டத்தில் பார்க்கும்பொழுது தொடங்கப்பட்ட போராட்டத்தில் அதிக அளவு பெண்கள் தான் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக அதிகமான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப தற்பொழுது இங்க உள்ள போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஒரு பெண்மணியிட கேட்போம். இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துருக்கீங்க, இந்த தாக்கப்பட்டது மீனவர் மீது சூழப்பட்ட தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம் நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப இன்றைக்கு நடந்திருக்கிறது ஜனநாயகம் ஐநா சபையில கொடுத்த சட்டத்தை மீறி இன்றைக்கு இந்த இலங்கை அரசு சுட்டு இருக்கு. இதுக்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசு, இன்னைக்கு மோடியை நாங்க சுட்டு கொளுத்த போறோம். இன்னைக்கு ரோட்ல வச்சு அவருடைய தற்பொழுது நீங்க இந்த போராட்டங்கள் இது அடுத்த மாவட்ட மீனவர்களிடம் என்ன ஆதரவு எதுவும் கேட்டிருக்கீங்க? அடுத்த மாவட்டம் இல்ல, இளைஞர்களை பூரா கூட்டி இந்த இளைஞர் சல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை வச்சு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இது எங்களோட நிக்காது. எல்லா 13 மாவட்டங்களும் சேரணும். 13 மாவட்டம், கடலோர மாவட்டங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த பையன் இறந்ததுக்கு இந்த மத்திய சர்க்கார் எங்களுக்கு முடிவு இல்லைன்னா நாங்க ஒரு போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். தற்பொழுது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தற்பொழுது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த மீனவர்களுடைய உடல் வாங்கப்படல. இன்னும் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசு, மாநில அரசு 2 அரசுகள் எங்களை சந்திச்சு தீர்மானம் எழுதப்படாமல், மீனவனுக்கு உரிய தீர்மானம், நீதியின் குரல் எழுதப்படாமல் நாங்கள் எந்த சடலத்தை வாங்க மாட்டோம். இதுதான் எங்க மீனவர்களின் கோரிக்கை. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று பொறுத்திருந்து பாருங்கள். தற்பொழுது மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களிடம், அதாவது நேரடியாக அமைச்சர், வெளி விவகாரத்துறை அமைச்சர் நேரடியாக எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உடலை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வாங்கப்பட மாட்டோம் என தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதியில் அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பகுதிக்கு வர வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதே பகுதியில், தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அவர்களும் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். இந்த போராட்டம் குறித்து தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணனுடன் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அவர்கள் தற்பொழுது ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்பொழுது அவர்களுடன் ராமநாதபுரம் கோட்டாட்சியரும் ராம் பிரதீபன் அவர் அருகிலே தற்பொழுது ஒரு ஆலோசனை நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து ராமேஸ்வரத்தில் தற்பொழுது மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலா, இப்போ அங்க இருக்கக்கூடிய போராட்ட களத்துல எத்தனை மாவட்ட மீனவர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்காங்க? ஏன்னா தொடர் போராட்டம் நடத்த போவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் மட்டும் எத்தனை மாவட்ட மீனவர்கள் பங்கேற்று இருக்காங்க?
தற்பொழுது ராமேஸ்வரம், பாம்பான் மற்றும் தங்கச்சிமடம் போன்ற பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தான் தற்பொழுது இந்த பகுதியில் கலந்து கொண்டுள்ளனர். ஆனால் இப்பொழுது நாம் நேரடியாக பார்க்க முடியுது, நேரடியாக இந்த பகுதியில் உள்ளவர்களே நிறைய குழந்தைகளுடன் தங்கள் குடும்பத்துடன் வந்து அந்த போராட்ட களத்தை வந்து தொடர் போராட்ட களத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து இந்த 3 கிராமங்கள் தான் தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம் போன்ற மீனவர்கள் மட்டும்தான் குடும்பத்துடன் கலந்துள்ளனர். மேலும் வந்து கடற்கரை மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்களுக்கு அழைப்பு விடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 6 மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்க போகிறோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அதாவது வந்து இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தப்படாது, மீனவர்கள் மீது படகுகளை சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளை மீனவர்கள் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கணும். நம்மளை எக்காரணத்தை கொண்டு துப்பாக்கியை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்ற உத்தரவாதம் இந்திய இலங்கை அரசின் மூலமாக கிடைத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை விடுவோம். அதற்கு மேலாக வந்து இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தை உடனடியாக இந்தியாவிலிருந்து அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலா, இப்போ உயிரிழந்த மீனவரின் உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அங்கிருந்த பெண்கள் பதிவு செய்ததை கேட்டோம். அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எது நிறைவேற்றிய பின்னர் உயிரிழந்த மீனவரின் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அதாவது எங்களுக்கு வந்து இதே போல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இலங்கை கடற்படை எங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து ஒரு இலங்கை கடற்படையால் வந்து கொல்லப்பட்டு உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து நடைபுணமாக, அதாவது வந்து கைகால் வந்து இழந்து வந்து வீடுகளில் வந்து முடங்கியுள்ள நிலைமையில் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 300க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய நிலைமை என்னவென்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆகவே இந்நிலைமை நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது வந்து மீனவர்களை தாக்குதல் நடத்த மாட்டோம் என இலங்கை கடற்படை இலங்கை அரசு வந்து இந்திய அரசிடம் உத்தரவாதம் கொடுத்த நிலையில் துப்பாக்கி சூடு, அதாவது கடந்த சில தினங்களாக வந்து மீனவர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 8 படகுடன் வந்து சிறைபிடிக்கப்பட்டாங்க. ஆனா வந்து தற்பொழுது வந்து மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை வந்து கண்டித்து தற்பொழுது வந்து மீனவர்கள் வந்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய போராட்டம் என்னவென்றால் எங்களுக்கு வந்து நிவாரணம் என்பது தேவையில்லை, எங்களுக்கு ஒரு நிரந்தர தீவு, கடலுக்கு உடனடியாக நிரந்தர தீவுக்கு செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. நேரடியாக பெண் வந்து சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபடுவதை நாம் காண முடிகிறது. இந்த பெண் வந்து சாலை மறியல் தற்பொழுது தங்களுக்கு இந்த நிவாரணம் வேண்டும் என்பது, அதை உடனடியாக உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட முற்படுகின்றனர்.